வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். உங்க லைஃப்ல இப்படி யாராவது இருக்காங்களா? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ரொம்ப லவ்வா பேசுவாங்க, அன்பா நடந்துப்பாங்க. அடுத்த நிமிஷம் ரீசனே இல்லாம உங்ககிட்ட கத்தி, சண்டை போட்டு உங்கள ஹர்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் வொர்ஸ்ட்டான கேஸ் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அதே நபர் உங்ககிட்ட திரும்பி வந்து, "நீ தான் தப்பு. நீ இப்படி பண்ணதால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்க ஏதோ தப்பு பண்ணனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட கோவப்பட்ட மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட." இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது, நீங்க கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கீங்களா? இவங்க ஆக்சுவலா நல்லவங்களா? இல்ல டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்களா? இவங்க டாக்ஸிக் பெர்சனா? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க குழப்பமா இருக்கீங்களா? இல்லன்னா, நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேனா? அவங்க சொல்ற மாதிரி அப்படின்னு உங்களுக்கு உங்க மேலேயே டவுட் வருதா? அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. ஏன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு பிஹேவியர் மட்டும் இல்ல. இது ஒரு டேஞ்சரஸான மென்டல் பேட்டர்னும் கூட. இந்த வீடியோல ஒரு நபர் பேட் வைப்ரேஷன்ல இருக்காங்களா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 பவர்ஃபுல் சைன்ஸ் என்ன அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 சைன்ஸ்ல 3 சைன்ஸ் மேட்ச் ஆனா கூட, நீங்க சீரியஸா வந்து உங்க லைஃப்ல கவனம் செலுத்தி, கவனிச்சு உங்க லைஃப்ல வந்து எப்படி நீங்க வந்து அதுலருந்து வெளிய வரதுன்னு நல்லா யோசிக்கணும். இல்லன்னா, இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் பிஹேவியர் உங்களையே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால இந்த வீடியோவ முழுசா பாருங்க. நீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பேட் வைப்ரேஷன்ல இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த 5 முக்கியமான சைன்ஸ். இந்த சைன்ஸ் எல்லாமே மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ஆனதா இருக்கும். ஸோ கவனமா பாருங்க. நம்பர் 1 அன்னெசெசரி டென்ஷன். இந்த அன்னெசெசரி டென்ஷன்ல இருந்து தான் முழு பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. ஒரு நபர் பேட் வைப்ரேஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வெளிப்படுற சைன் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன ட்ரிக்கர் போதும். ஒரு வேர்ட், ஒரு ஆக்ஷன், ஒரு சின்ன சைலன்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்டாக் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப பெர்சனல் அட்டாக்கா எடுத்துக்குவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வீட்ல இருக்க ஒருத்தர் வந்து, "இந்த நாளைக்குள்ள வந்து இந்த வேலைய முடிச்சிடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்க ட்ரை பண்றீங்க. ஆனா ஏதாவது காரணத்தால உங்களால வந்து முடிக்க முடியல. நீங்க காமா எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றீங்க. "இந்த காரணத்தால தான் இந்த வேலைய என்னால முடிக்க முடியல" அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க எக்ஸ்ப்ளனேஷன கேட்கவே மாட்டாங்க. உங்க சிச்சுவேஷன் என்ன சொல்ல வரீங்கன்னு எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க மைண்ட் ஆல்ரெடி ஒரு டிசிஷன எடுத்துரும். "நீ தான் தப்பு. நீ இந்த வேலைய பண்ணாம காரணம் சொல்ற" அப்படின்னு அவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் ரியாக்ஷனே ஆரம்பிக்கும். அவங்களோட வாய்ஸ் டோன் சேஞ்ச் ஆகும். அவங்க பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன் எல்லாமே முழுசா ஒரு கோவமா மாறும். கோவத்தோட உச்சத்துல இருக்கிறத உங்களால அவங்க ஃபேஸ்ல பார்க்க முடியும். அதுக்கப்புறம், "இது உனக்கு சின்ன விஷயமா? நான் சொல்றத நீ சீரியஸா எடுத்துக்கவே மாட்டியா? நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா?" அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த எமோஷனல் அட்டாக்கா மாத்த ஆரம்பிப்பாங்க. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கோவப்படுறது அந்த விஷயத்துக்காக கிடையாது. அந்த விஷயத்துக்கு அட்டாச் ஆன ஈகோ பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் அவங்களோட இன்செக்யூரிட்டி தான் இதுக்கு காரணம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க பேசுற வேர்ட்ஸ் எல்லாமே லிமிட் கிராஸ் ஆகும். சாதாரணமா பேச வேண்டிய இடத்துல கூட ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஏதாவது தப்பான வார்த்தையில குத்தி காட்டுற மாதிரி பேசுவாங்க. "நீ எப்பவுமே இப்படிதான். உன்னால எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியாது. நான் உன்ன நம்பி மிஸ்டேக் பண்ணிட்டேன். உன்ன நம்புனது தான் பெரிய தப்பு நான். என் வாழ்க்கையில பண்ணதுலயே பெரிய தப்பு." இப்படிலாம் வந்து பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, "இவ்ளோ பெரிய இஷ்யூவா இது? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்." அப்படின்னு கில்ட் பிளஸ் கன்ஃப்யூஷன் ஸ்டேட்க்கு நீங்க போயிடுவீங்க. இது 2மே உங்கள டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். கில்ட் பிளஸ் கன்ஃப்யூஷன். ஆனா இங்க டேஞ்சரஸான பார்ட் என்ன அப்படின்னா, அவங்க கத்துறாங்க, கத்துறாங்க, கத்துறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம், அது உங்களுக்காக இல்ல. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பிரஷர் வெளிய வருது. அவங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்துறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜி முழுக்க ட்ரெயின் ஆகும். அவங்களோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகும். பாடி ஹீட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அவங்களோட பாடி வந்து அதுக்கு சிம்ப்டம்ஸ் காட்டும். மைண்ட் ஓவர்லோட் ஆகும். ரொம்ப டென்ஷனா, ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க சொல்வாங்க, "எனக்கு பாடி வீக்கா இருக்கு. தலை வலிக்குது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா? எனக்கு தலை வலிக்குது. நான் தூங்கணும்." இந்த மாதிரி சொல்வாங்க. அவங்க ஆங்கர்லயே அவங்களோட எனர்ஜி எல்லாம் பர்ன் ஆகிடும். ஸோ, சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, சின்ன விஷயத்துக்கு பெரிய ரியாக்ஷன் குடுப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன வந்து கேட்கவே மாட்டாங்க. தேவையில்லாம கோவப்படுவாங்க. லிமிட்ட கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கே தேவையில்லாத வேர்ட்ஸ் பேசுவாங்க. கத்தி கத்தி அவங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும். இது எல்லாமே சேர்ந்தா, அது ஒரு ஜஸ்ட் கோவம் மட்டும் கிடையாது. அது ஒரு அன்ஸ்டேபிள் மென்டல் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான். உங்க பார்ட்னர் கிட்டயோ, உங்க ஃபேமிலில யார்கிட்டயாவது, இல்லன்னா உங்ககிட்ட பேசி பழகுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லன்னா இந்த பிரச்சனை உங்ககிட்டயே இருந்தாலோ இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா, இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம்க்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்டின்னா, அத சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும்.
ஸோ வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்பர் 2 கிரையிங் அண்ட் விக்டிம் மோட். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். முன்னாடி என்ன நடந்துச்சு? அவங்க கத்திட்டாங்க, இரிட்டேட் ஆனாங்க, ஹர்ட் பண்ணாங்க. சரி இப்போ என்ன ஆகும்? சாதாரணமா காம் ஆகணும் அப்படிதானே? ஆனா இங்க தான் ட்விஸ்ட். அதே நபர் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உட்கார்ந்து அழ ஆரம்பிப்பாங்க, சோகமா இருப்பாங்க, சைலன்ட்டா ஆகிடுவாங்க. இல்லன்னா ரூம்க்கு போயிட்டு தனியாவே இருப்பாங்க. யார்கிட்டயும் பேசாம ஒரு மாரி சோகமா இருக்க மாரி காட்டிப்பாங்க. அந்த கிரையிங் நார்மல் கிரையிங் கிடையாது. அது ஒரு எமோஷனல் ஓவர்ஃப்ளோ. அவங்க வந்து ரொம்ப எமோஷனலி வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவங்க மைண்ட்ல ஓடுற தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, "நான் தான் பாதிக்கப்பட்டவன். இவங்களால நான் தான் பாதிக்கப்பட்டுருக்கேன். நான் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணனே. என்ன ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க? நான் வந்து சொல்ல வர்றது கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்றாங்க" அப்படின்னு அவங்க அவங்களையே விக்டிமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம். முன்னாடி யார் கத்துனாங்க, கோவப்பட்டாங்க? அவங்க தான். யார் ஹர்ட் பண்ணாங்க? அதுவும் அவங்க தான். ஆனா இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க? நான் தான் பாதிக்கப்பட்டேன். அவங்க தான் வந்து எனக்கு காயப்படுத்துனாங்க. நான் தான் இதுல பாதிக்கப்பட்டவன்ற மாதிரி. இதுதான் டேஞ்சரஸான ஒரு ஷிஃப்ட். ஏன்னா, அவங்க தான் அட்டாக்கர். ஃப்ரம் அட்டாக்கர்ல இருந்து அவங்க விக்டிமா மாறிடுவாங்க. அவங்கள அவங்களே விக்டிமா நெனச்சுக்குவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. குழப்பத்துல இருப்பீங்க. இப்ப நான் போய் சமாதானப்படுத்தணுமா? இப்போ பேசினா இன்னும் கத்துவாங்களா? கோவப்படுவாங்களா? அப்படின்னு டவுட்ல இருப்பீங்க. பல நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சேஃபா இருக்கணும்னு நெனச்சு சைலன்ட்டா போய் தூங்கிடுறீங்க. இல்ல வந்து சைலன்ட்டா பேசாம, சைலன்ட்டா விட்டா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அவங்களே வந்து பேசுவாங்க அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, அந்த சைலன்ஸ் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் இவ்ளோ அழுதுட்டு, கஷ்டப்பட்டுட்டு, சைலன்ட்டா தனியா இருக்கேன். இவங்க என்ன வந்து கேர் பண்ண மாட்றாங்களே! இவங்களுக்கு என் மேல கேரே இல்ல அப்படின்னு இன்னும் ஹர்ட் ஆகுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள தூங்கவே விடமாட்டாங்க. ரிப்பீட்டா பேசிட்டே இருப்பாங்க. "என்ன கவனி, இப்போ தான் எனக்கு பேசணும். இப்போவே எனக்கு கிளியர் பண்ணணும்." இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். பேட் வைப்ரேஷன் இருக்கவங்க மட்டும் இப்படி நடக்க மாட்டாங்க. சில டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம், "என்கிட்ட பேசு, எனக்கு பதில் சொல்லு, எனக்கு வந்து கிளியர் பண்ணு" அப்படின்னு. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஒரு வேள டாக்ஸிக்கா இருந்து, இவங்கள மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி, ஒரு ட்ராமா பாண்ட வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு ட்ராமா பாண்ட்ல பாதிக்கப்பட்டவங்களும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, அது அவங்க தப்பு கிடையாது. அது வந்து ட்ராமா பாண்ட். ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னர் வந்து டாக்ஸிக்கா இருப்பாங்க. இது 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி தான் என்னோட பார்ட்னரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா நெனச்சுக்கவும் கூடாது. இப்ப நம்ம பேசுறது பேட் வைப்ரேஷன கிரியேட் பண்ற பெர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்றத பத்தி. இப்போ நான் சொன்ன அந்த ட்ராமா பாண்ட் பத்தி நான் அது தனியா ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே. இப்போ இந்த டாபிக்க கன்டின்யூ பண்ணலாம். தேவையில்லாம கத்தி கோவப்பட்டு, அட்டாக் பண்ணிட்டு, அவங்கள விக்டிமா நெனச்சுக்கிட்டு இருக்கவங்க, அடுத்ததா என்ன பண்ணுவாங்க? இதுல என்ன நடக்கும்னா, ஒரு நபர் இப்ப அவங்க வந்து எமோஷனலா பெயின்ல இருக்காங்க இல்லையா? அத வந்து மத்த நபருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அவங்க வந்து அழுது, பேசி அவங்கள வந்து கில்ட்டா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க அழுகுறது வந்துட்டு அட்டென்ஷன் தேடுறதுக்காக, வேலிடேஷன் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அழுவாங்க. அவங்கள வந்து விக்டிமா ஃபீல் பண்ணுவாங்க. மத்தவங்கள கில்ட்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. எமோஷனல் பிரஷர வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்டேஜ். அடுத்து நம்பர் 3 அப்பாலஜி ஸ்டேட். மன்னிப்பு கேட்டு குழப்புவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இதுதான் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே நபர் வந்து சடன்லி காமா இருப்பாங்க, சாஃப்ட்டா பேசுவாங்க, அன்பா நடந்துப்பாங்க. அவங்களோட டோன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப உங்க மேல லவ் அண்ட் கேர் காட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "என் மேல தான் தப்பு. நான் அப்டி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. நான் வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுரு. நான் பிஹேவ் பண்ணது தான் தப்பு. நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல. சாரி. சரி இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணமாட்டேன்." இப்படின்னு பேசி உங்க மனசே மாத்துவாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்டின்னா, சரி இப்ப எல்லாமே ஓகே ஆயிடுச்சு போல. இவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க தான் ரியல் ட்விஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த அப்பாலஜி அவங்க வந்து மனசார ஹார்ட்ல இருந்து கேட்ட அப்பாலஜி கிடையாது. இது டெம்பரரியா உங்கள காம் பண்றதுக்காக அவங்க கேட்ட அப்பாலஜி தான். அதாவது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எமோஷன் இன்னும் செட்டில் ஆகல. ஜஸ்ட் ஒரு பாஸ் அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து சரியாயிடுச்சு, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சு நார்மலா பேச ஆரம்பிப்பீங்க. ஒருவேள அவங்க கேட்ட அப்பாலஜிய நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா, அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் திரும்பவும் அதிகமாகும். "நான் சாரி கேட்டேன்ல" அப்படின்னு கேட்பாங்க. "நீ ஏன் இன்னும் வந்துட்டு இந்த மாரி பண்ற? நீ ரொம்ப ஓவரா பண்ற. நான் தான் சாரி கேட்டேன்ல. இன்னும் என்ன வேணும் உனக்கு? இன்னும் என்ன பண்ணணும்?" இப்படி கோவப்பட லைட்டா ஆரம்பிப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான பேட்டர்ன நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அழுதாங்க. அப்புறம் அவங்களே அப்பாலஜி கேட்டாங்க. இந்த அப்பாலஜி ஸ்டேட்ல அவங்க ஒரு பேலன்ஸ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
நான் முழுக்க வந்து தப்பு கிடையாது. நானும் கொஞ்சம் கரெக்ட் தான். அப்படின்னு வந்து இன்டைரக்ட்டா சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் கொஞ்சம் தப்பு, நீயும் தப்பு பண்ண அப்படின்னு உங்களையும் சொல்லுவாங்க. நீங்க அந்த நேரத்துல இன்னும் ஹர்ட்டா இருப்பீங்க. பேச மனசு இல்லாம கூட உங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது வந்து புரியாது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நீங்க உடனே வந்து ஓகே சொல்லிட்டு, ஓகே நானும் தான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, நீங்களும் பதிலுக்கு சாரி கேட்கணும். நீங்க அதுக்கப்புறம் ரெடி இல்ல அப்படின்னா, அவங்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணேன். ஆனா இவங்க தான் வந்து சேஞ்ச் ஆக மாட்றாங்க. நான் வந்து சாரி கேட்டேன். நானே ஃபர்ஸ்ட்டு வந்து சாரி கேட்டேன். இதுக்கப்புறமா அவங்க வந்து பேசாம இப்படி இருக்காங்க. அப்ப அவங்க தான் தப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, திரும்பவும் உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த அப்பாலஜி ஸ்டேட்ட சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இது ரியல் ஹீலிங் கிடையாது. அதாவது டெம்பரரியா உங்கள காம் பண்றதுக்காக அவங்க சாரி கேட்கறாங்க. இந்த இடத்துல நீங்க சாரி அக்செப்ட் பண்ணி நார்மலா பேசுனீங்கன்னா, ஒண்ணு நடக்கும். அக்செப்ட் பண்ணாம சைலன்ட்டாவே இருந்தீங்கன்னா, அதுக்கும் உங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த 3 ஸ்டேஜஸ் கோவப்படுவாங்க, அழுவாங்க, சாரி கேட்பாங்க. ரிப்பீட்டா இது வந்து உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது அப்டின்னா, இது ஒரு நார்மல் பிஹேவியர் கிடையாது. இது ஒரு எமோஷனல் சைக்கிள். அடுத்தது நம்பர் 4 அட்வைஸ் மோடு. அவங்க வந்து ஒரு ஞானி மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப கன்ஃப்யூசிங் பிளஸ் டேஞ்சரஸ் ஸ்டேட். இப்ப என்ன நடந்துச்சு? கத்துனாங்க, அழுதாங்க, சாரி கேட்டாங்க. சரி இப்ப எல்லாமே காம் ஆகணும்ல. சால்வ் ஆகணும்ல இந்த பிரச்சனை. ஆனா இல்ல. இங்க தான் இன்னொரு ஸ்விட்ச் ஆன் ஆகும். சடன்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காமா பேசுவாங்க. சாஃப்ட் வாய்ஸ்ல பேசுவாங்க. ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே செட்டில் ஆகி, காமா ஒரு ஜீனியஸ் மாதிரி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுறதுல என்ன வரும் அப்டின்னா, நான் அந்த நேரத்துல அப்டி ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். சரி இதுவரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஸ்லோலி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஆனா நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ பண்ணது தப்பு தான். நீ அந்த மாதிரி பேசாம இருந்திருந்தா, இதெல்லாம் வந்திருக்காது. இங்க இருந்து தான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க உங்களுக்கே எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும்? எப்படி பேசணும்? எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது? எப்படி நான் கோவப்பட்டா நீ என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணணும்? உன் மேல தப்பு இருக்கும்போது நீ தான் வந்து சாரி கேட்கணும். நான் ஏன் சொல்லணும்? இந்த மாதிரி வந்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கத்துனது இதே நபர் தானா? இல்லன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாம இருந்தவங்க இவங்க தானா? இப்போ உங்களுக்கு லைஃப் லெசன் குடுக்குறாங்க. என்னன்னா, இந்த இடத்துல தான் அவங்களோட அடுத்த ஸ்விட்ச் சேஞ்ச் ஆகும். என்னன்னா, விக்டிம்ல இருந்து அட்வைசரா மாறிடுவாங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்ல இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த வேலைய ஏன் பண்ணல? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொன்னேன். இத நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, எந்த இடத்துல வேணா நீங்க வந்து உங்க லைஃப்ல என்னலாம் வந்து டாக்ஸிக்கா நடக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களோ, அந்த இடத்துல நீங்க இத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ விக்டிம் மோட்ல இருந்து அட்வைசரா மாறுனதும், அவங்க டைரக்ட்டா உங்கள வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்டைரக்ட்டா சொல்லுவாங்க. "நீ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னா, நீ கொஞ்சம் காமா இருந்திருந்தா, நீ வந்து என்ன சமாதானப்படுத்தியிருந்தா" அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா எடுத்த மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா 50% ப்ளேம் உங்க மேல தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த நேரத்துல ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எமோஷனலா ட்ரெயின் ஆகியிருப்பீங்க. ஃபைட்ல இருந்து வெளிய வரணும் அப்படின்றது மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் டேஞ்சரஸான பாயிண்ட். நீங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த இடத்துல நின்னு யோசிக்கவே மாட்டீங்க. பீஸ்க்காக காம்ப்ரமைஸா நீங்களே போயிடுவீங்க. ஒரு வேளை இந்த விஷயத்த அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்காம, இது ஒரு சைக்கிள் பேட்டர்ன் அப்படின்னு புரிஞ்சுக்கலன்னா, இதே சைக்கிள்ல நீங்க உங்க லைஃப்ல கிட்டத்தட்ட அந்த ஒரே பெர்சன் கிட்ட ஒரு 4, 5, 6 இல்ல 10 கணக்கே இல்லாம நெறைய வாட்டி இந்த சைக்கிள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஒரு சண்டை கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் அழுவாங்க, அப்புறம் சாரி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா நடக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்களே அனலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில இப்படி நடக்குதா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நடக்குதா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் கூடயாவது நடக்குதா? ரிலேஷன்ஷிப்ல நடக்குதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்குதா? இத வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்பர் 5 ப்ளேம் ஷிஃப்ட் பிளஸ் கில்ட் கிரியேஷன். ப்ளேம் ஷிஃப்ட்னா அந்த சண்டைக்கான காரணமே அவங்க தான். ஆனா அவங்க பண்ண எல்லாத்துக்கான பழியையும் உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. கில்ட் கிரியேஷன் அப்டின்னா, அதுக்கான குற்ற உணர்ச்சிய உங்களுக்குள்ள ஏற்படுத்துவாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஃபுல் கண்ட்ரோல்ல அவங்க கையில எடுத்துப்பாங்க. முதல்ல உங்ககிட்ட சாஃப்ட்டா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா அவங்களோட டோன் வந்து சேஞ்ச் ஆகும். "நீ பண்ணது ஆக்சுவல் ப்ராப்ளம்க்கு காரணமே நீ தான். நான் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். உன்னால எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீ எனக்கு வந்து எமோஷனலா சப்போர்ட் குடுக்கல." இங்க இருந்து ப்ளேம் ஃபுல்லாவே மொத்தமா உங்க மேல வரும். ஃபர்ஸ்ட்டாவது
அவங்க மேல பாதி தப்பு, உங்க மேல பாதி தப்புன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த பழியையும் உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. இங்க ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, பாஸ்ட் ஏதாவது பழசா முடிஞ்சு போன விஷயங்கள எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பேசுவாங்க. 2015ல நான் இத வந்து பேசினேன். நீ இந்த மாதிரி பண்ண. அப்ப வந்து நான் மன்னிச்சு விட்டுட்டேன். 2020ல வந்துட்டு நான் உனக்காக இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு, என்ன வந்து இப்படி வந்து ட்ரீட் பண்ற. நீ வந்து என்ன மோசமா ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, கரண்ட் இஷ்யூ பிளஸ் பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் மொத்தமா பேசி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்க மைண்ட் ஓவர்லோட் ஆகிடும். நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல. நான் தான் இந்த இடத்துல இர்ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கேன் போல. இதுதான் கில்ட் கிரியேஷன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒரு லெவலுக்கு மேல போவாங்க. நான் இப்படி ஆகிட்டேன்னா, அதுக்கு காரணமே நீதான். என் லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜா இருக்குன்னா, அதுக்கு காரணம் நீதான். இருந்தாலும் நான் வந்து இதெல்லாம் பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன நல்லா ஹேண்டில் பண்ணவே இல்ல. என்ன வந்து கேர் பண்ணல. இப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட பிஹேவியருக்கும் நீங்க தான் ரீசனா மாறிடுவீங்க. இதுதான் டேஞ்சரஸ் மேனிபுலேஷன். நான் இந்த மாதிரிலாம் கத்தி சண்டை போட்டு உன்ன தூங்க விடாம என்கிட்ட பேசு, எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணு, எனக்கு கிளாரிட்டி குடுன்னு கேட்கிறேன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கம்ப்ளீட்டா நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. மென்டலி வீக்கா இருப்பீங்க. செல்ஃப் டவுட் வரும் உங்களுக்கு. நான் தான் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இதுதான் ஒரு முழு சைக்கிளோட அல்டிமேட் கோலே. உங்க கிளாரிட்டிய எடுத்துட்டு கில்ட்ல உங்கள தள்ளி விடணும். இதுதான் அவங்களோட கோல். இப்போ நான் சொன்ன இந்த பேட்டர்னுக்கு மட்டும் தான் இது வந்து நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும். அதாவது ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்னேன்ல, அவங்களா சண்டைய கிரியேட் பண்ணிட்டு, அவங்களா இந்த மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணாம விக்டிமா இருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க டாக்ஸிக்கா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு காரணமே ஆப்போசிட்ல இருக்க பெர்சனா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து அவங்க இந்த மாதிரி டாக்ஸிக் பெர்சனா இருக்காங்க. அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்களா எந்த ஒரு முடிவுக்கும் வந்துரக்கூடாது. அவங்களா சண்டைய கிரியேட் பண்ணி, அவங்களா அழுது, அவங்களா சாரி கேட்டு, அவங்களா ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணி, இந்த பேட்டர்னுக்கு மட்டும் தான் நான் சொன்னது பொருந்தும். நீங்க வேற ஏதாவது நெறைய இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ்ல. நீங்க வேற ஏதாவது கூட வச்சு, நீங்களா கம்பேர் பண்ணி, நீங்களா வந்து மாத்தி புரிஞ்சுக்க போறீங்க. அதுக்காக நான் வந்து ஒரு புரிதலுக்காக இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இன்னும் ஒரு சிலருக்கு இது பொருந்தும்னு நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல யாராவது இருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து இப்போ டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட டாக்ஸிக் ட்ரைட்ஸ்ல அடிக்கடி டேமேஜ் ஆகி செல்ஃப் டவுட் வந்து, இந்த விக்டிமா இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. "என்கிட்ட பேசு, எனக்கு பதில் சொல்லு, நீ ஏன் என்ன கண்டுக்க மாட்ற? என்ன ஏன் இக்னோர் பண்ற? எனக்கு ஏன் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற?" இப்படி வந்து ஒரு டாக்ஸிக் பெர்சனால பாதிக்கப்பட்ட விக்டிமும் இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால நீங்க மாத்தி புரிஞ்சுக்க போறீங்கன்னு நான் இப்ப சொன்னேன், இவ்ளோ தூரம். இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வேற, இது வேற. இது 2த்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத பத்தி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். இப்ப இந்த வீடியோ டாபிக்ல அட்வைஸ் ஸ்டேஜ்ல வந்து அவங்க கண்ட்ரோல வந்து கையில எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னேன். ப்ளேம் ஷிஃப்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க முழு ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. அதாவது மொத்த பழியும் தூக்கி உங்க மேல போட்டுருவாங்க. இந்த 5 ஸ்டேஜையும் ரிப்பீட்டா உங்க லைஃப்ல வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைக்கிள் மாரி ரிப்பீட்டடா ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு 4 வாட்டி, 5 வாட்டி, இல்ல வந்துட்டு ரொம்ப மோசமாச்சுன்னா 4 வாட்டி, 5 வாட்டி கூட இந்த சைக்கிள் நடக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னா, ஒரு 2 மாசத்துக்கு 1 வாட்டி, 3 மாசத்துக்கு 1 வாட்டி, வருஷத்துக்கு 2 வாட்டி, இந்த மாதிரி கூட அவங்க பண்ணுவாங்க. இது நார்மலான ஃபைட்ல நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது ஒரு எமோஷனல் சைக்கிள். டாக்ஸிக் பேட்டர்ன். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன நீங்க நோட்டீஸ் பண்றீங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி யாராவது ரிப்பீட்டடா சைக்கிளா வந்து இத வந்து டாக்ஸிக் பேட்டர்ன வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்டின்னா, இந்த சைன்ஸ இக்னோர் பண்ணாதீங்க. சீரியஸா எடுத்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 அறிகுறிகளும் உங்க லைஃப்ல யாராவது ஒருத்தர் கிட்ட மேட்ச் ஆகுது அப்டின்னா, அத லைட்டா எடுத்துக்காதீங்க. எதனா ஒரு பாயிண்ட் உங்க லைஃப்ல நீங்க பார்க்குற உங்க பார்ட்னர் கிட்ட மேட்ச் ஆகுது அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் இப்ப நம்ம பார்த்த இந்த சைன்ஸ் எல்லாம் உங்க கேரக்டரோட மேட்ச் ஆகுது அப்டின்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேட்டர்ன்னு புரிஞ்சுகிட்டு, அந்த பேட்டர்ன உடைச்சு, நீங்க அதுலருந்து வெளிய வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது இல்லாம உங்க பார்ட்னர், உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச பெர்சன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, இந்த பேட்டர்ன உடைச்சு நீங்க வந்து அதுல எமோஷனலா மாட்டி, நீங்க டேமேஜ் ஆகாம, அதாவது எமோஷனலி நீங்க ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, நீங்க இருக்கிறது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான், இந்த பேட்டர்ன்ஸ்ல இருந்து உங்கள காப்பாத்திக்க முடியும். நீங்க வெளிய வர முடியும். அது இல்லாம, நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வேற யாராவது லைஃப்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கா தெரியும்ல, நாம இந்த மாதிரி தான் பண்றோம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது, நாம இப்படிதான் பண்றோம். நாமளே சண்டைய கிரியேட் பண்ணிட்டு, நாமளே அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு, நாமளே ப்ளேம் பண்றோம். இந்த மாதிரி ஒரு வேளை இந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா,
இது ஒரு பேட்டர்ன். இது வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயம்ன்றத புரிஞ்சுகிட்டு, அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, உங்க பார்ட்னர் கிட்டயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, நீங்க அவங்க கிட்ட இந்த மாரி நடந்துக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 சைன்ஸ் உங்க லைஃப்ல ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலருந்து வெளிய வந்திருக்கீங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இன்னமும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் லவ்ல, ரிலேஷன்ஷிப், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட இப்படி சண்டை, பிரச்சனை அடிக்கடி வந்திருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி தானே நடக்குது, ரிப்பீட்டா நடக்கிறனால, இத நார்மல் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுதான் பேட்டர்ன். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நிம்மதிய லைஃப்ல இருந்து ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிடும். நீங்க உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற பீப்பிள், ஆக்ஷன்ஸ், பிஹேவியர அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியும். இது சைக்கிள் போல ரிப்பீட் ஆகுறது. ஏன்னா, இது ஒரு ஜஸ்ட் கேரக்டர் கிடையாது. கேரக்டரே இப்படிதான் அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு, இது ஒரு எமோஷனல் பேட்டர்ன். முக்கியமா அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க இப்படிதான்னு ஈஸியா எடுத்துக்கிட்டு அப்படியே விட்றாதீங்க. அதுக்கு பதிலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனிங்க. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தேவையான இடத்துல கவுன்சிலிங் ஆர் ஹெல்ப் அந்த மாதிரி அவங்களுக்கு குடுக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். நினைவுல வச்சுக்கோங்க, ஒரு நபர் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது. அவங்க கத்துறது உங்க மேல இருக்கிற கோவத்தினால, சண்டைய கிரியேட் பண்ணி உங்க நிம்மதிய கெடுக்கணும்ன்றது மட்டும் கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெயினோட வெளிப்பாடா இருக்கலாம். ப்ராப்ளம் கிரியேட் பண்றது அவங்க தான். இத புரிஞ்சுகிட்டு, ஆனா அதே நேரத்துல நீங்களும் உங்கள பாதுகாத்துக்கணும். உங்க மென்டல் பீஸையும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டா நீங்க கவனிச்சுக்கணும். பேட் வைப்ரேஷன் குடுக்குற பீப்பிள் வந்து வெளியில இருக்கிற பெர்சன், சும்மா எப்பயாவது பார்க்கிறவங்க, எப்பவாவது பேசி பழகுறவங்கன்னா, அந்த பேட் வைப்ரேஷன்ல இருந்து நீங்க வெளிய வந்துரலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கூட நீங்க கட் பண்ணிட்டு வந்துரலாம். ஆனா, குளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, என்னோட பார்ட்னர் அப்டின்னா, நீங்க அப்படி வர முடியாது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் தேவ. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வெளிய வர முடியாம கஷ்டப்படுறீங்க அப்டின்னா, உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ட்ரஸ்டபிளா இருக்க கவுன்சிலிங் சென்டர் கூட நீங்க போயிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். வாழ்க்கைய எப்பவும் சந்தோஷமா, நிம்மதியா வாழ்றதுக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் ரொம்ப முக்கியம். உங்களையும், உங்க மனசையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒரு அவேர்னஸ குடுத்துச்சு அப்டின்னா, இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வேற யாருக்காவது இது தேவைப்படும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இது ஒருத்தரோட லைஃப சேவ் பண்றதுக்கான அவேர்னஸ கூட குடுக்கலாம். இது மாதிரியான ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான சைக்காலஜி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, லவ் சைக்காலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லன்னா அடுத்தது வேற ஏதாவது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். அடுத்து இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.